இந்த பூவுலகில் திருவடி பொற்பாதங்கள் அன்புடனே பணிந்தபடியினால் இந்த பூவுலகில் என்றும் நலம் பெற்று வாழ்ந்திருக்க வேண்டும். இருந்தபோதும் உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா தேவி? நமக்கு இருப்பதோ 4 ஆண் குழந்தைகள். ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகனன். மூத்த மகனாகிய ராமச்சந்திரனுக்கு இந்த நாட்டையே பட்டம் சுட்டி வைக்க வேண்டும். அப்படியா? யாருக்கு? ராமனுக்கு. சுவாமி, நம்முடைய முதலாக குடை காப்பாற்ற பிறந்தவன் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி. அவனுக்கு இந்த குடகமா அயோத்தியா நகர பட்டம் வெட்டீங்களா? என்ன செய்வது எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. பெற்றவள்தான் இந்த கோசலை வளர்ச்சி எல்லாம் இந்த கைகை சந்தோஷம் காசு முடியலையே. நான் எங்க போட்டு நின்று தேவி, உங்களை விருப்பத்தை தெரிந்து கொள்ளவே உங்களை அழைத்தேன். விருப்பமா? நீங்க எங்கிட்ட சொல்லணுமா? பதிலை எப்படி தேன் மாதிரி மழை பொழிஞ்சிட்டா எடுத்து நாவில வயசு எவ்வளவு திட்டிப்பா இருக்குமோ சரி அது போல அப்படி இணைக்கிற வார்த்தை கேட்ட உடனே அக்கா உனக்கு எப்படி இருக்குக்கா? உங்கள் வார்த்தையை கேட்கும் போது மனதால் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்ப கட்டுறீங்க? எப்ப கட்டுறீங்க? எப்ப வைக்கிறீங்க? எப்ப வைக்கிறீங்க? தேவி, ஆனால் கோசலை ராமனை பெற்றிருந்தாலும் ஆனா ராமனை வளர்த்தவள் கைகேயி. அதனால அவனுக்கு பால் பால்னு பார்த்தனா, இல்ல சோறு சோறுன்னு பார்த்தனா, இல்ல நெய் நெய் தான் பார்த்தனா, அப்படி வளர்த்து வச்சிருக்க. அதனால ராமன் மீது அதிக அன்பு கொண்டவள் நீ. உங்கள் விருப்பத்தை அறிந்து கொண்டே இருக்கட்டும். நாளைய தினத்துல ராமனுக்கு பட்டாபிஷேகம். அதனால மகனின் ராமன் முகமானது வாடி இருக்க கூடாது. அதனால ராமனை இரவு முப்பொழுதும் அவனை உறங்க வைத்து மலர்ந்த முகத்துடனே நாளை சிம்மாதனத்தில் அமர்ந்த போது இருக்க வேண்டும். சரி சரி. அதனால ராமனை பார்த்துக் கொள்வது உங்கள் வேலை. ராம இவன் கூட 2 பேரும் இருக்கிற வேலையில வெளி வேலை பாருங்க. நான் மட்டும் போய் ராமனை அப்படியே மூடன கண்ணு முழிக்காம பாத்துருக்கிறேங்க. கண்ணை இமை காப்பது போல் மகனாகிய ராமனை அப்படியே தாளாடி தூங்க வைக்கிறேங்க. ஏங்க பாதுகாக்க வேண்டும். நான் பாத்துக்கிறேங்க. சரி ஆகட்டும். நீங்க போய் சொல்லி அனுப்புங்க. ஊர் உலகத்துல சொல்லி அனுப்புங்க. யாருங்க? அமைச்சரே, என் மகனாகிய ராமனுக்கு நாளை தினத்துல பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகம்? ஆமா. அதனால சரி நாடெங்கும் உலகெங்கும் ராமச்சந்திர மூர்த்திக்கு இந்த அயோத்தி மாநகரைக்கு பட்டம் சூட்டி வைக்க போகிறோம் என்று அறிக்கை செய். உடனே அறிக்கை செய்கிறேன். சரி, நீங்க போய் அரண்மனையில் உட்காருங்க. பேசு. எப்படி சாமி? என்ன சொல்லணும்? விடுந்தாள் தசரதன் மகன். கேளுங்கள் சபையர்களே. சொல்லுங்க, நீங்க பின்னாடி சொல்லுங்க. நீ சொல்லுங்க, நான் அப்படியே சொல்லி போறேன். மூத்த மகனாகிய நாளை முதல் மூத்த மகனாகிய ராமச்சந்திரனுக்கு ராமச்சந்திர மூர்த்திக்கு இந்த அயோத்தி மாநகரையே பட்டம் சூட்டி வைக்கப்படுகிறது. பட்டம் சூட்டி வைக்கப்படுகிறது. ஆமா, சொல்ல எல்லாத்துக்கிட்டையும். அனைத்து ஊர் பொதுமக்களும் இந்த விழாவில் பங்கேற்குமாறு தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, கேளுங்கள் சபையர்களே. நாளை ஞாயிற்றுக்கிழமை சரியாக 9 மணி அளவில் நங்கவள்ளி பள்ளிக்கூடத்தில் 70 வயது கிழவிகளுக்கெல்லாம் இலவசமாக கண்ணாபரேஷன் செய்யப்படும். இது ஒரு அறிக்கை செஞ்சு விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நமது சேனையின் ஒரு பகுதியை அனுப்பி கங்கை, யமுனை, கோதாவரி புனித நீர்களை எடுத்து வர வேண்டும். அப்படியே ஆகட்டுங்க. ஏனென்றால் பட்டாபிஷேகம் முன்பதாக ராமனுக்கு இந்த புனித நீரிலே நீராட வேண்டும். ஏச்சாமி, இந்த புனித நீர் எடுக்க நாங்க மேட்டுக்கு போனோம்னா அது போற வேகத்துல எண்ணெய் அடிச்சுட்டு போயிடும்.
மேட்டுல ஏகப்பட்ட தண்ணி போயிட்டு இருக்குது. அப்படியே போயிரு. பிரம்மபுத்திரா. ஓ புனித நீர்கள். சரி புனித நீர்களை எடுத்து வர வேண்டும். இப்போது அயோத்தி மாநகரமே வண்ண விளக்குகளாலும் மாவிளை தோரணங்களாலும் வண்ண மலர்களாலும் சரி அலங்கரிக்கப்பட வேண்டும். அப்படி ஆகட்டுங்க சுவாமி. நீங்க பதனமாக அரண்மனையில் அமருங்கள். நாங்க 3 பேர் எதுக்கு இருக்கிறோம்? நாங்க பாத்திரம் ஒவ்வொருத்தரும் போய் அதெல்லாம் புடிச்சு வந்துடும். ஒண்ணு பயந்துக்காதீங்க. எனக்கு விடிந்தால் நிறைய வேலை இருக்குது. அதனால சரி சற்று ஓய்வு எடுக்கிறேன். நீங்க போச்சாமி, நீங்க போய் ஓய்வு எடுங்க. அடியே ஓய் விடிந்தால் வாடி அக்கா. நம்முடைய மகன் ராமச்சந்திர மூர்த்திக்கு பட்டாபிஷேகம் கட்டுறாங்க. அதனால இப்ப நம்ம ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சுக்கலாமா? ஒரே ஒரு நிமிஷம். நீங்க 2 பேரும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கிறோம் சந்தோஷத்துல இருக்கிறீங்க. அந்த அக்கா அப்படி மூஞ்சி ஓமனா அப்படியே சீடிக்குது. ராமனை பெற்றாலே இவத்தாண்டா. அதுதான் மூஞ்சியமா வாட்டமா சீடிக்குது. அவரு உள்ளுக்குள்ள பொறுமையாரு. அதனால இங்க பாரு சுமத்ரா, நீ உடனே எங்க தெரியுமா போற? அந்த ரேடியோ காரண்ட போ. அவர்கிட்டயா? அவர் லைட் போட்டுட்டு வீட்டுக்கு போனீங்க இன்னும் வரலையாங்க. நீயும் போறதுக்கு தான் ரெடியா இருக்கிற. இங்க பாரு, அந்த ஆள்கிட்ட சொல்லி சீரியல் போயிடணும். சரி சரி. நீ வாட்சி கரண்ட் போறியா? சரி அவங்க கூட போறேன். நீ யாருக்கிட்ட போற? நானா? இந்த ஊர் கவுண்ட் கிட்ட போகும்டா. பரவாயில்ல போ. அவர்தான் நல்லா வரி வசூல் பண்ணி காசு வச்சிருப்பா. அப்படி என்னத்துக்கு காசு வாங்கிட்டு வருவேன். எங்க பையனுக்கு பட்டாபிஷேகம் சொல்றதுக்குடா. சொல்றதுக்கு அப்புறம் அந்த பிளாக் டி-ஷர்ட் போறியா? அவரா? நீ அவர்கிட்ட போ. நான் மதலகர்கிட்ட போறேன். சரி, அதனால விடுதலை பட்டாபிஷேகம். ஆமா, எல்லா தோரணெல்லாம் தொங்கட்டும். அப்படி ஆகட்டும். தட்டுங்கள். கேளுங்கள் செவர்களே. தசரத மன்னனாகப்பட்டவர் தன் மகனாகிய ராமச்சந்திர மூர்த்திக்கு இந்த நாட்டை பட்டம் சூடி வைக்குமாறு பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் அதே சமயத்தில் கூனி அம்மா போய் சபைக்கு வருகிறார். அவரால் மனுஷன்